வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான சண்டே டிஎன்எல் vlog தான் பார்க்க போகிறோம். சண்டே காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு ஞாயிற்றுக்கிழமை சந்தையில் போய் இந்த ஷோகேஸில் வைக்கிற மாதிரி கொஞ்சம் பித்தளை ஐட்டம்ஸ்லாம் ஆன்டிக்கில் வந்து விற்பாங்க. அதெல்லாம் வாங்கலாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு போனோம். பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கடையெல்லாம் வந்து 10 o'clock மேலே தான் ஓப்பன் பண்ணுவாங்களாம். காலையில் வெள்ளனை வந்து இந்த பெட்டு மார்க்கெட் மட்டும் தான் ஓப்பன் பண்ணியிருப்பாங்களாம். என் தம்பி வந்து இந்த பெட் மார்க்கெட் மட்டும் தான் போயிருப்பான் போல். அதனால இந்த கடை எப்போ திறப்பாங்கன்னு அவனுக்கு தெரியல. அதனால் அந்த கடைகள் மட்டும் தான் திறந்துருந்தாங்க. இந்த மாதிரி ஷோ பீஸு ஆன்டிக் பொருள் இருக்கிற கடையெல்லாம் வந்து திறக்கல. சரி போனது போயிட்டோம், போய் நெல் பேடையில் போய் மீன் அதெல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. வெளியே கடைக்குன்னு பைய தூக்கிட்டு போயிட்டாலே எதுனா அது இதுன்னு வாங்குற மாதிரி தான் வருது. ஸ்வீட் கார்னு, வெள்ளரிக்காய், அப்புறம் புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி அப்படின்னு எல்லாத்தையும் கொஞ்சம் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. ஆனால் இன்றைக்கி தேவையான கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை மட்டும் எடுத்து வச்சுட்டு மிச்சது எல்லாத்தையும் இந்த மாதிரி வந்து பிச்சுட்டு ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சாச்சு. இந்த மாதிரி டிஷ்யூ போட்டு வச்சா ரொம்ப நாளைக்கு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். சில பேர் வந்து வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சுட்டு வைப்பாங்க. ஆனால் நான் அந்த மாதிரி வைக்க மாட்டேன். சும்மா வாங்கிட்டு வந்துட்டு க்ளீன் மட்டும் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து வச்சுருவேன். அண்ட் புதினா காம்பெலாம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக திக்காக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால இந்த கிளாஸ் பாட்டிலில் போட்டு வச்சுருக்கேன். லைட்டாக ரூட் வந்தோன்னே எடுத்து வந்து மண்ணில் நட்டு வச்சிடலாம். கொஞ்சம் இன்ஸ்டாமார்ட்டில் வந்து கொஞ்சம் பொருள்லாம் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுதான் வரேன்னு சொல்லிட்டாரு. போய் பார்த்துட்டே இருக்கேன், ஆளையே காணோம். அப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு தான் வந்தார். அப்புறம் இந்த மாதிரி தக்காளி விலையெல்லாம் பார்த்தேன். சம்டைம்ஸ் வந்து இன்ஸ்டாமார்ட்டில் தக்காளி விலை கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும் கடையில் சந்தையிலலாம் விற்கிறத விட. ஆனால் இந்த இடைக்கு வந்து 15 ரூபாயோ 18 ரூபாயோ தான் போட்டுருந்துச்சு. அதே தான் லோக்கல்லையும் வந்து விலை. அதனால் அதையும் வாங்கிட்டு மெயினாக இந்த பாஸ்மதி ரைஸ்க்காக தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது வந்து கரெக்டாக டெலிவரி ஆகிடுச்சு. ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளே, மேக்ஸிமம் 30 மினிட்ஸ்க்குள்ளே வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க. டக்குன்னு கடைக்கெல்லாம் போக முடியல அப்படின்னா இப்படி ஆர்டர் பண்ணிட்டோம்னா ஈஸியாக வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க. இது ஒரு சூப்பர் பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்குது. அண்ட் மக்லூபாக்கு தேவையான வெங்காயம், தக்காளி எல்லாம் வந்து வெட்டி வச்சுட்டேன். 2 பெரிய சைஸ் வெங்காயத்தில் நல்லா ஸ்லைஸ் பண்ணியாச்சு. தக்காளியும் 2 பெரிய சைஸ் நல்லா பழுத்த பெரிய சைஸ் தக்காளியை எடுத்திருக்கேன். அதையும் வந்து நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சாச்சு. அதுக்கு நடுவில் இந்த ப்ரான்ஸையும் வந்து நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி ட்ரைன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. நான் வந்து காலையில் சீக்கிரமாக இருந்துச்சு, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதே மறந்து போயிட்டேன். முந்தின நாள் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து பரோட்டா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பரோட்டாலாம் சாப்பிடக்கூடாது தான், என்ன பண்ணுறது, நம்ம நாக்கு வாயெல்லாம் அப்பப்போ கேட்குதுல, அதுக்காக அப்பப்போ சாப்பிட்டுக்கிறது. அதை வந்து ரீஹீட் பண்ணிவிட்டு சூப்பராக வந்து சாப்பிட்டாச்சு. என்னத்தையாச்சும் கண்டதை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடல் பாசி வந்து ஊற வச்சுருந்தேன். அது கூடவே கொஞ்சம் சப்ஜா சீட்ஸும் சியா சீட்ஸும் சேர்த்துட்டு ஊற வச்சுட்டு கொஞ்சமாக வந்து நாட்டு சர்க்கரை இல்லைனா வெல்லம் வந்து துருவி சேர்த்துட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஒரு டெசர்ட் சாப்பிட்ட மாதிரி ஃபில்லிங்காகவும் இருக்கும். நல்லா ஃபைபர், விட்டமின்ஸ்லாம் வந்து அதுலேயும் வந்து கிடைக்கும். எம்டியான பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றோம் அப்படின்னா அது கூட இதையும் சாப்பிட்டுட்டோன்னா கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி தண்ணியில் தான் எல்லாத்தையும் வந்து சோக் பண்ணேன். சில பேர் வந்து தேங்காய் பாலில் கூட அதை சோக் பண்ணி சாப்பிட்றாங்க. அது வந்து இன்னுமே வந்து ஹெல்த்தி தான். ஸ்கின்னு, ஹேருக்குலாம் சூப்பர் பெனிஃபிஷியலாக இருக்கும். இந்த மக்லூபா வந்து ஒரு மெடிட்டரேனியன் டிஷ்ஷு. நம்ம ஒரு பிரியாணி மாதிரி தான், சிமிலராக இருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பைஸ் பவுடர் மட்டும் ரெடி பண்ணணும். அதெல்லாம் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்துடலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பே லீஃபு, ஸ்டார் அனீஸு, அது கூடவே ஒரு ட்ரை லெமன், ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் அண்ட் மல்லித்தூள் மட்டும் எடுத்து வச்சுக்கணும். மெஷர்மெண்ட் எல்லாம் இந்த ஸ்க்ரீனில் இருக்க மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு 2 cups பாஸ்மதி ரைஸ்க்கு வந்து கரெக்டான அளவாக இருக்கும். ஸ்பைஸுமே வந்து நார்மலாக தான் இருக்கும். இது போக சில்லி பவுடரோ இல்லை பச்சை மிளகாயோ நம்ம சேர்க்க போகிறதில்ல. அதனால் இதுவே வந்து கரெக்டான ஸ்பைஸாக இருக்கும். அந்த ட்ரை லெமன் தவிர மித்த எல்லா ஸ்பைசஸையும் மிக்சர் ஜாரில் சேர்த்து ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மெஷர்மெண்ட்டுவே டபுள் ட்ரிபிள் பண்ணி கூட பவுடர் பண்ணி ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா டக்குனே இந்த பிரியாணி செய்கிறது ரொம்ப சிம்பிளான வேலையாக இருக்கும். ஆனால் இப்போ நான் சொல்லியிருக்கிறது வந்து கரெக்டாக 2 cup பாஸ்மதி ரைஸுக்கான அளவு மட்டும்தான். இப்போது அந்த டிஷ்ஷுக்கு கரெக்டான ஒரு பாத்திரம் தேவை. இது பார்த்திங்கன்னா நம்ம இன்வெர்ட் பண்ண போகிறோம். நம்ம சமைச்சிட்டு அதுக்கப்புறம் இப்படி தலையில் கவுத்திட்டு தான் அதை வந்து சர்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் அதுக்கேற்ற மாதிரி ஒரு பாத்திரத்தை நான் தேடிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு இந்த பாட்டில் தான் பண்ணலான்னு சொல்லி பார்த்துருந்தேன். அதில் சைடில் ஹேண்டில் இருக்கனால கவுத்த முடியாத மாதிரி இருந்துச்சு. இப்போ இந்த காட்டன் பாத்திரம் இந்த பாத்திரத்துலேருந்து குக் பண்ணலாம் பார்த்தேன். இது வந்து அது சரி வராது குக் பண்ணுறதுக்கு. சும்மா சர்வ் பண்ணுறது தான் இந்த பாத்திரம் வந்து கரெக்டாக இருக்கும். அதனால் இந்த ஆரஞ்சு கலரில் வந்து குக் பண்ணிவிட்டு இதில் வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு கவுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி நானே ஒரு முடிவுக்கு வந்து எடுத்து வச்சுட்டேன். அண்ட்
அண்ட் பவுடரும் வந்து சூப்பராக ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இன்வெர்ட் பண்ணி சர்வ் பண்ணுற மாதிரி ஒரு பாத்திரமாக நீங்கள் எடுத்துக்கோங்க, இல்லைனா என்ன மாதிரி இந்த டபுள் வேலை பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நான் ப்ரான்ஸில் பண்ணுறதுனால ப்ரான்ஸ் வந்து ரொம்ப வந்து குக் பண்ண தேவையில்லை, லைட்டாக வந்து குக் ஆனாலே வந்து போதும். இதே இது சிக்கன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம தண்ணி ஊற்றி பிரியாணி பண்ணுறதுக்கு முன்னாடி இதை குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த சிக்கன் எடுத்து லைட்டாக வந்து டவாவில் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இது நான் ப்ரான்ஸ் தானே பண்ணுறேன், அதனால் லைட்டாக குக் ஆனாலே போதும்னு சொல்லிட்டு நான் அதிலே வந்து எல்லாத்தையும் போட்டு குக் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சம் நெய் வந்து சேர்த்துட்டு ஹோல் ஸ்பைசஸ் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் வந்து சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா ஃப்ரை ஆகணும். அப்போ தான் வந்து பிரியாணி எந்த நார்மல் பிரியாணி பண்ணால் கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைனா அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வரல அப்படின்னா அந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் சதன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து ப்ரான்ஸுக்கு மேரினேஷன் பார்த்துலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டீஸ்பூன் கரம் மசாலா அண்ட் ஒரு 2 டீஸ்பூன் வந்து சில்லி பவுடர் வந்து சேர்த்துக்கிறேன். நான் வந்து 1 kg ஆஃப் ப்ரான்ஸ் எடுத்திருக்கேன். ஹாஃப் வந்து அந்த மக்லூபால் போட போகிறேன், மிச்சம் ஹாஃப் வந்து நார்மலாக டவா ஃப்ரை மாதிரி பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் வந்து சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டேன், அதனால் திரும்ப அதிலே போட்டாச்சு. அப்புறம் வாஷ் பண்ணி ட்ரைன் பண்ணி வச்சுருக்க ப்ரான்ஸையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு 1/2 அன் ஹவர் வந்து மேரினேட் ஆகட்டும். இப்போ பாருங்கள், ஆனியன்ஸ் எல்லாம் நல்லா இந்த கலர் அளவுக்கு சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, ஒரு கை நிறையா கொத்தமல்லி வந்து சாப் பண்ணி போட்டிருக்கேன், அண்ட் ஒரு கை நிறையா புதினாவையும் நல்லா சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு ஒரு லிட் வச்சு கவர் பண்ணி நல்லா வந்து மேஷ் ஆகிற அளவுக்கு குக் ஆகட்டும். நல்லா இந்த அளவுக்கு வெங்காயம், தக்காளி அண்டு நம்ம இஞ்சி பூண்டு பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க ப்ரான்ஸை வந்து சேர்த்துக்கலாம். ப்ரான்ஸ் நல்லா குக் ஆகிறதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் கரெக்டாக க்ளோஸ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட பச்சை வாசனை போகிறதுக்காக இன்னொரு வாட்டி லிட் வச்சு கவர் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் மட்டும் தான் வந்து நான் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணுறேன். ரொம்ப நேரம் குக் பண்ணோம் அப்படின்னா அந்த ப்ரான்ஸ் எல்லாம் ரொம்ப ரப்பரி ஆயிரும். இப்போ வந்து ப்ரான்ஸுக்கு தேவையான மக்லூபாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னா 4 கப் தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அண்டு உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு அதை எடுத்து அந்த சைடு கொதிக்க வச்சிடலாம். இப்போ வந்து அரேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம ப்ரான்ஸ் எல்லாம் வந்து டவா ஃப்ரை பண்ணணும். அது வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுக்க ப்ரான்ஸையும் வந்து நல்லா குக் பண்ணி எடுத்துக்கிறேன். ஈச் சைடு வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து குக் ஆனாலே போதும், நல்லா வந்து குக் ஆயிடும். இப்போது ப்ரான்ஸ்லாம் போட்டு தண்ணிலாம் சேர்த்து கொதிக்க வச்சுருந்தோம்ல, அது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த பாஸ்மதி ரைஸையும் ஆட் பண்ணிக்கலாம். அரிசி ஆட் பண்ணி ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணாமல் ஜென்டிலாக ஒரு 2 மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி வச்சு கவர் பண்ணி ஒரு 3/4 வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து அடுத்து அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த அளவுக்கு வந்து குக் ஆகிருக்கு பாருங்கள். கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணோன்னா நல்லா வந்து தண்ணியெல்லாம் ட்ரெயின் ஆகி ஒரு 70 to 80% வந்து நல்லா குக் ஆகிருக்கும். ஆனால் லைட்டாக தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த டைமில் தம் வந்து போட்டுடலாம். நல்லா வந்து ஒரு பேஸ் திக்காக இருக்க மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு கொஞ்சமாக நெய் அண்ட் எண்ணெய் வந்து சேர்த்துட்டு எதுனா ஒரு வெஜிடபிள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து தக்காளி சேர்த்துருக்கேன். சில பேர் வந்து கத்திரிக்காய், பொட்டேட்டோ அதெல்லாம் கூட சேர்ப்பாங்க, அண்ட் கேப்சிகம்லாம் கூட சேர்ப்பாங்க. அது வந்து நமக்கு பிடிக்காதனால நான் வெறும் தக்காளி மட்டும் கீழே அரேஞ்ச் பண்ணிவிட்டு டவா ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ப்ரான்ஸையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம குக் பண்ணி வச்சுருக்க இந்த பாஸ்மதி ரைஸ் லைட்டாக தண்ணியோடு இருக்கிற மாதிரி இருக்கும், அதையும் வந்து ஃபுல்லாக அதில் சேர்த்துட்டு ஒரு மேலே இன்னும் கொஞ்சமாக கொத்தமல்லி அண்ட் புதினாலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் நெய் வேணும்னா கூட சேர்த்துக்கலாம். அண்ட் நல்ல ஒரு கிறிஸ்ப் அண்ட் க்ரன்ச் கிடைக்கிறதுக்காக கொஞ்சமாக நட்ஸை வந்து நெய்யில் வந்து வறுத்து போட்டிருக்கேன். பாதாம், முந்திரி, இது கூட வந்து கிஸ்மஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம், டேட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லை கிரேப்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் அதெல்லாம் ஆட் பண்ணல, வெறும் முந்திரி அண்டு பாதாம் மட்டும் ஃப்ரை பண்ணிவிட்டு அதை மேலே டாப்பிங் மாதிரி ஆட் பண்ணிவிட்டு ஒரு நல்ல டைட்டான ஒரு லிட் வச்சு கவர் பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு பாத்திரத்து தண்ணி வச்சோன்னா கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். அதுக்கு மேலே அந்த இடிக்கல் மாதிரி எதுனா இருந்துச்சுன்னா அதையும் தூக்கி வச்சிடணும். நல்லா வந்து டைட்டாக சீல் ஆகிருக்க மாதிரி இருக்கிறதுலே லோயஸ்ட்டு ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் வந்து நல்லா அப்படியே தம்மில் இருக்கட்டும். ரிமைனிங் கொஞ்சம் ப்ரான்ஸ் இருந்துச்சுல, அதில் வந்து வேறு ஏதாச்சும் டீப் ஃப்ரை மாதிரி பண்ணலான்னு பார்த்தேன். ஆனால் வீட்டில் அதெல்லாம் வேணாம், சும்மா டவா ஃப்ரையே பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் அதையும் அப்படியே போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ வந்து ஆனியன் ரைத்தா அண்ட் குக்கும்பர் சாலட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு குக்கும்பர் வந்து ஸ்லைஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனியன் ரைத்தாக்கு கொஞ்சமாக குக்கும்பரும் வெங்காயமும் நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணிவிட்டு தயிர் சேர்த்துட்டு உப்பு அண்ட் கொஞ்சமாக வந்து சுகரும் சேர்த்துட்டோம் அப்படின்னா
டேஸ்ட் வந்து பேலன்ஸ் ஆகி நல்லாயிருக்கும். காரமான ஒரு பிரியாணி கூட இதை வச்சு சாப்பிடும்போது நல்லா சூப்பராக இருக்கும். அண்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஏதாச்சும் ஒரு டெசர்ட் சாப்பிடணும்ல, அதுக்கு பதிலாக ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மஸ்க் மெலன் தான் வந்து ஜூஸ் போடுறதுக்காக கட் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ தான் சம்மர் ஸ்டார்ட் ஆகிருக்கு, ஆனால் வெயில் பயங்கரமாக கொளுத்துது. நான் வந்து கொஞ்சம் மஸ்க் மெலனை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு கூடவே வந்து ஒரு கப் பால் வந்து ஃப்ரீசரில் எடுத்து வச்சுருந்தேன், நல்லா திக்கான பால். அதையும் சேர்த்துட்டு ஸ்வீட்னஸ்க்கு கொஞ்சமாக வெல்லமும் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துடலாம். அவ்வளோதான், அந்த வெயிட் இஸ் ஓவர், டைம் டு ஃப்ளிப்பு. பார்த்திங்கன்னா நான் எப்படா கவுத்துறது அப்படின்னு சொல்லி அப்படியே கவுத்த போயிட்டு இருந்தேன். அப்போ தான் என் ஹஸ்பண்ட் தராங்கட மக்கள் அந்த பிளேட்டோடு சேர்த்து கவுத்து அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் கவுட் பண்ணால் சூப்பராக வந்துருந்துச்சு. அண்ட் ஷேப்பை பாருங்கள், அப்படியே அழகாக இருந்துச்சு. எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. உப்பு, காரம் அண்ட் அந்த டெக்ஸ்சரு எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டைம் யாராச்சும் வீட்டுக்கு வராங்க, நெக்ஸ்ட்டு என் தங்கச்சியை தான் விருந்துக்கு கூப்பிடணும். அவள் வந்த அன்றைக்கி இதை தான் பண்ணி காட்டணும் அப்படின்னு நான் ஒரு முடிவு எடுத்து வச்சுருக்கேன். ஈவினிங் மேலே அப்படியே கிளம்பி அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. 1 வீக்கான குழம்பல் கொஞ்சம் கதையெல்லாம் கேட்டுட்டு அப்புறம் அங்கே கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கி வைக்க சொல்லியிருந்தேன், அதையும் வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஆயிலெல்லாம் அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு சில பேர் நினைக்கலாம். நான் காசு கொடுத்து வாங்கி வைக்க சொன்னது தான் எடுத்துகிட்டு வரேன், அவங்க காசு கொடுத்து வாங்கி தரல. அண்ட் வந்து கொஞ்சம் பிளான்ட் கட்டிங்ஸ் எல்லாம் வந்து கேட்டிருந்தேன், இந்த மணி பிளான்ட்டு அப்புறம் கற்பூரவல்லி அதெல்லாம் அதையும் கொஞ்சம் கட் பண்ணி கொடுத்தாங்க. சண்டேலாம் வந்து வீட்டு பக்கத்தில் இந்த சந்தை வந்து போடுவாங்க. எல்லா வெஜிடபிளுமே ரொம்ப அஃபோர்டபுளாக கிடைக்கும். இந்த ஒரு தட்டாக வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அது எல்லாமே 10 ரூபா, சம்டைம்ஸ் வந்து 15 ரூபா அந்த மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி வந்து 10 ரூபாயாக தான் இருக்கும். எந்த காய் எடுத்தாலும் எல்லாமே வந்து ஃப்ரெஷ் ப்ரொடியூஸ் ஃப்ரம் இந்த பக்கத்தில் இருக்க வில்லேஜஸ்லாம், அதனால் ரொம்பவே வந்து அஃபோர்டபுளாக கொடுப்பாங்க. எல்லாமே தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அப்போவே வந்து செக்ரிகேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு 1 வீக்குக்கு எந்த பிரச்சனையுமே இல்லாமல் ஆயிரும். அவ்வளோதான், வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். ரெசிபிஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி vlogs பிடிச்சிருக்கு அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.